பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை பொழுதில் ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பதற்கும் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கும் கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் ஹெவன் டிவியின் சார்பில் உங்கள் அனைவரையும், இந்த ஜெபத்திற்காக வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் பலவிதமான பாரங்களோடு ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாரங்களோடு தூங்க செல்வோம். அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வது தான் நமக்கு சந்தோஷமான காரியம். அப்படியாக வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் இரக்கமும் உண்டாவதாக. இந்த நேரத்தில் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த தொழுகையை தொடங்கலாம். எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு கடந்த இரவு முழுவதும் நல்ல நித்திரையை தந்தீரப்பா. இந்த காலை பொழுதில் இவ்வளவு சுகத்தோடு சமாதானத்தோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்தீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சமூகத்தில் உடைய பாதத்தில் வந்து அமர கர்த்தர் உதவி செய்தீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எழும்பி முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், தேவனுடைய சமூகத்தை தேடுவோம் என்று எங்கள் இருதயத்தில் ஒரு உணர்வை தந்தீரே அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, காலையில் எழும்பி அப்பாவை துதிக்க ஜெபிக்க தடை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளை தேவன் அழித்து போடுங்கப்பா. உடைய சமூகத்தில் அமர்வது தான் எங்களுக்கு பேரின்பம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை ஒரு முறை கூட தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். இந்த நேரத்தில் பாடுகிற பாடல், நாங்கள் தியானிக்கிற வசனங்கள், ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் யாவையும் கேட்டு கர்த்தர் அற்புதமாக எங்களை வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி, எல்லோருக்கும் தெரிந்த பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன். நாம் திருப்பாதத்தில், ஏசப்பாவின் திருப்பாதத்தில் வந்திருக்கிறோம். எல்லோரும் உற்சாகமாக வாய்களை திறந்து நாம் இந்த பாடலை மனதில் நல்லதாக யோசித்து அதை புரிந்து கொண்டு தியானித்து இந்த பாடலை பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம்,
சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. இந்த அருமையான நேரத்தில் நமக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் பல விதங்களிலும் சோர்ந்து போய் வருத்தத்தோடு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் பாரங்களை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். நாம் நினைப்போம் பண வசதியாய் இருக்கிறவர்களுக்கு பாரம் இல்லை என்று. உண்மையிலே அவர்களுக்கு தான் கூடுதல் பாரம். ஏழைகள் தாங்கள் கிடைப்பதை வைத்து அமைதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள். பணம் சேர்க்கிறவர்களுக்கு ஒருபோதும் திருப்தி வராது. எப்போதுமே ஏதாவது காரியங்களை நினைத்து பாரம் அது ஒரு வகையான பாரம். இனி அசுகங்களால் நோய்கள் வரும்போது அது ஒரு பெரிய பாரம்.
திருமண தடைகள் வரும்போது அதொரு பாரம், பிள்ளைகள் இல்லையே என்று அதொரு பாரம், பிள்ளைகள் படிக்கவில்லையே, சரியான பாதையில் வாழவில்லையே என்றொரு பாரம், புருஷர்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்று பாரம், மனைவிகள் ரட்சிக்கப்படவில்லையே என்ற பாரம். இப்படியாக யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் பாரத்தை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மனிதர்களாய் பிறந்தவர்கள். இப்படி பாரம் சுமந்து நடக்கிறவர்களை ஒருவர் கூப்பிடுகிறார், அவர்தான் இயேசு. இயேசு கூப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவிடம் வந்து சேர்ந்தால் மெய்யாகவே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் பல நேரங்களிலும் இயேசப்பாவிடம் வருவதில்லை. நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுமைகளை நாமே தூக்கி தலைமேல் வைத்து கொண்டே நடக்கிறோம். அதை சிந்தித்து சிந்தித்து ஒரு சிறிய காரியத்தை கூடுதலாக சிந்தித்து அதற்கு பெரிய ஒரு வடிவத்தை கொடுத்து அதை நாமே சுமந்து கொண்டு திரிகிறோம். அதை ஒருவரிடம் ஒருவர் ஷேர் பண்ணும்போது அது அதிலும் பெரிய பாரமாய் மாறுகிறது. நண்பர்கள் என்று சொல்லி நாம் ஷேர் பண்ணினாலும் அடுத்த நிமிஷம் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற மறுபடி கொஞ்சம் கூட பாரத்தை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. நாம் யாரையெல்லாமோ தேடி தேடி அலைகிறோம், ஒரு வழியும் இல்லை என்று ஆகும்போது நாம ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோம். அது போதாது. அப்படியாக வருகிறதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் முதலாவது ஏசப்பாவின் பாதத்தில் வந்தால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் ஏசப்பா அதை நமக்கு பதிலாக சுமந்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானாய் ஒருவர் இருந்தால் நிச்சயமாகவே முதலாவது ஏசப்பாவின் பாதத்தில் தான் கடந்து வருவார்கள். நாம் ஒருவேளை நீதிமானாய் இல்லாவிட்டால் கூட தாழ்மையோடு ஏசப்பாவின் பாதத்தில் வரும்போது அவர் நம்மை நீதிமான்களாக்குவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அவர். ஏசப்பா ஒருவர் தவிர வேறு எவரும் இந்த வசனத்தை சொல்லியதே இல்லை. பாரப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை வாருங்கள் என்று கூப்பிடுவாரும் இல்லை. வசதியாக செல்வ செழிப்போடு இருக்கிறவர்கள் ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறவர்களை தான் ஒருவர் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். கஷ்டத்தோடு வேதனையோடு வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறவர்களை மனிதர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. விரும்பினால் அவர்களுக்கும் அது ஒரு பாரமாய் அமைந்து விடும் என்று தவிர்த்து விடுவார்கள். ஆனால் இயேசுவானவரோ அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மை நாமே சிந்திப்போம். நாம் காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் கேட்டிருந்தாலும் இந்த கேட்கிற நேரம் நான் சரிதான், அப்படிதான் செய்தால் என்ன, அப்படி செய்தால் நம்முடைய பாரம் மாறிவிடுமே என்று சிந்திப்போம். மறு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸை காணும்போது அல்லது ஹஸ்பண்டை காணும்போதும் ஒய்ஃபை காணும்போது பிள்ளைகள் உறவினர்களை காணும்போது நாம் ஏசப்பாவை பின்னால் வைத்து விடுகிறோம். அதனால்தான் நமக்கு அந்த பாரங்கள் தொடர்ந்து நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலை பொழுதில் நம்மை நாமே சிந்திப்போம். நம்முடைய பாரங்களை நாம் எங்கு வைக்கிறோம்? காலையில் எழும்பி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வசனம் இருக்கிறது. அதுதான் நமக்கு இளைப்பாறுதல். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் என்று சொல்வதே ஒரு அமைதியான ஒரு நிலைமை. நாம் அமைதியாக தூங்க வேண்டுமென்றாலும் நமக்கு இளைப்பாறுதல் தேவை. இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு சொகுசான நிலைமையில் தூங்க சென்றாலும் நமக்கு தூக்கம் வராது. நமக்கு ஏர் கண்டிஷன் ரூமில் நல்ல எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு சொகுசான முறையில் நம்ம தூங்க படுத்தா கூட நமக்கு மன அமைதி இல்லாவிட்டால் தூக்கமே வராது. ஆனால் ஏசப்பா நமக்கு நல்ல நித்திரையை கொடுக்க வல்லவர். நாம் ஏசப்பாவிடம் நம்முடைய கவலைகளை சொல்லும்போது அவர் நமக்கு நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது தூக்கம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளும். நமக்கு அதற்கான வழியை கூட அவர் சொல்லி தருவார்.
சொல்லி தருவார். நாம் வேத வசனங்களை தியானிக்கும்போது, வேத வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு அவர் வழி இதுவே என்று கூட நமக்கு சொல்லி தருவார். இப்போது இந்த எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அமர்ந்து இருந்து வேத வசனத்தை தியானித்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வழி எது என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் வழியை தேடுவோம் என்றால் நாம் சரியான பாதையில் நமக்கு நடக்க முடியும். அந்த வழியில் செல்லும்போது நமக்கு ஜீவனும் சமாதானமும் கிடைக்கும். நாம் யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனங்களை பார்க்கும்போது, மோசே ஏசப்பாவை தேவனை நோக்கி அவருடைய சமூகத்துக்காய் கெஞ்சுகிறார். அப்போது தேவன் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ பயப்படாதே, நீ இந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறாய், உனக்கு துணையாக நான் உனக்கு முன்னாக என்னுடைய சமூகத்தை அனுப்புகிறேன், உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது அவன் அவரை நோக்கி சொல்வான், உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லாவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று மோசே கதறுகிறார். எனக்கும் மோத ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படி செய்யும் என்று மோசே கதறுகிறார். தேவனுடைய சமூகத்துக்காய் பிரசன்னத்துக்காய் கெஞ்சுகிறார். அப்படியாக ஒவ்வொரு நிமிஷமும் மோசே தேவனை முன்னிறுத்தி கொண்டு சென்றதனால்தான் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பவுமாக தேவாதி தேவன் அவர்களை வழி நடத்தி இறுதியாக கானானில் கொண்டு சேர்ப்பார். அப்படியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஒரு பரம கானான் உண்டு. இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்பட்டாலும் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அதெல்லாம் நாம் மறந்து நாம் புது ஜீவன் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் அமைதியாய் வாழ முடியும். மட்டுமல்ல, கடைசியாக நமக்கு ஒரு மரணமும் உண்டு. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் கஷ்டங்கள் உண்டு. எல்லோருக்கும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர்களுக்கு நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவர்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நாம் தேவனை முன்னிறுத்தி பாரத்தை தேவன் மீது வைத்து இயேசுவின் மீது வைத்து கொண்டு அவருடைய உதவியோடு அவருடைய நுகத்தை நாம் சுமந்து மனத்தாழ்மையாய் நாம் சென்று கொண்டிருப்போமானால் நமக்கு நிச்சயமாகவே இளைப்பாறுதல் காலம் உண்டு. அது இனி வருகிறதா இருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக பார்க்கும்போது வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுகிறார்கள். கர்த்தருக்குள் மரிக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்குள் வாழ வேண்டும். கர்த்தருக்குள் வாழ வேண்டுமென்றால் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானித்து அதன்படி வாழ வேண்டும். இந்த தியானத்தில் நாம் ஒன்றை சிந்திப்போம். நமக்கு எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு வேதனையான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், நிச்சயமாகவே நாம் உண்மையாகவே நம்முடைய பாரங்களை ஏசப்பாவின் மீது நாம் வைத்து விடுவோம் என்றால் நமக்கு விளங்காத இனம் புரியாத ஒரு சமாதானம், நம்மை காண்கிறவர்கள் இவர்கள் எப்படி இந்த சூழ்நிலையில் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள் என்று நினைக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நாம் அப்படியே நடந்து ஏசப்பாவோடு கூட நடந்து இளைப்பாறுகிற காலம் வரும்போது, நமக்கு ஒரு பரிபூரண இளைப்பாறுதல் உண்டாக காலம் வரும்போது நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைவோம், பாக்கியவான்களாய் மாறுவோம். அதனால் இவ்வுலகத்தின் பாடுகளை நாம் நினைக்கவே வேண்டாம், அதை குறித்து சிந்தித்து வேதனைப்படவே வேண்டாம். இதெல்லாம் அநித்தியமானவைகள், நித்தியமான வாழ்வுக்கென்று நம்மை நாமே ஒப்படைப்போமா? நாம் மனப்பிரயாசங்களை எல்லாம் மறந்து ஆண்டவருடைய சமூகத்தை நினைத்து நன்றியோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இளைப்பாறுதல் தருகிற தேவன் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்து இருந்து இந்த வசனத்தை தியானித்து இந்த பாடலை பாடி உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் நினைத்து பாருங்கப்பா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அவர்கள் எந்தெந்த வகையில் பாரம் சுமக்கிறார்கள் என்பது என் ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்பா. அவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனால் அவர்களுக்கு எப்படி உம்முடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை அப்பா. தெரியாதிருக்கிறவர்களும் ஆண்டவரே, தெரிந்தவர்களும் மனமற்றிருக்கிறவர்களும் பலவிதமான சூழ்நிலையில் இருப்பதை நீர் அறிவீரப்பா. ஒவ்வொருவரும் தங்கள் பாரங்களை என் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் பாரங்களை எல்லாம் நீர் சுமந்து எங்களுடைய ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த பயங்கரமான உலகத்தில் எங்களுக்கு இளைப்பாறுதல் உம்முடைய சமூகம் ஒன்று தான் ஆண்டவரே. இளைப்பாறுதல் உம்முடைய வசனம் ஒன்று தான் அப்பா. எங்களை ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் முழுமையாய் ரட்சிப்பை காண வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத புருஷர்கள், ரட்சிக்கப்படாத மனைவிமார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக அப்பா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முடிவில் ஆண்டவரே அந்த இளைப்பாறுதல் கிடைக்காது கர்த்தாவே. அப்பா, எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனங்களோடு, சரீரத்தில் வியாதிகளோடு கர்த்தாவே, கடன் பாரத்தோடு ஆண்டவரே, பலவிதமான பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு ஆண்டவரே ஏசப்பா, பலவிதமான கஷ்டங்களை தாங்கி கொண்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் இருக்கலாம் அப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே, தங்கள் அருமையானவர்களுக்கு ஆண்டவரே மரணகரமான நோய்களினால் அவதிப்படுவதை பார்த்து பார்த்து மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் பாரங்களை நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து எங்கள் பாரங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எடுத்து எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தாருங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை பொழுது எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, என்னென்ன நன்மைகள் தேவைகள் என்று தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக தகப்பனே. இந்த நாளில் கர்த்தாவே, தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதுவரையிலும் பாதுகாத்த கர்த்தர் ஆண்டவரே இன்னமும் பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த வருகிற புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டப்பா ஆண்டவரே. இதுபோல பல பிறந்த நாட்களை அவர்கள் கண்டு சந்தோஷிக்க, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேனப்பா ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவி ஒரு மனதோடு ஆண்டவரே குடும்பங்களை நடத்துவதற்கான கிருபையை தாருங்கப்பா. குடும்பங்களை கலைத்து கொண்டு போரிடுகிற துஷ்ட சக்திகளை தேவன் தகர்த்தறியுங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி எழுப்பப்படுவதாக அப்பா ஆண்டவரே. புருஷன் இல்லாமல் மனைவி இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. அவர்களுடைய தனிமையை நீர் மாற்றி அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நேபாள் மிஷனரி ஊழியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த இடத்துல இருண்டு போய் கிடந்த இடத்துல உம்முடைய ஒளியை ஆண்டவரே வீச செய்கிற கிருபைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர், ஒவ்வொரு மிஷனரிமாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. மேத்யூ பிரதர் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அவர் மூலமாய் செய்யப்படுகிற ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க
இறங்கி அப்பா ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அந்த நேபாள் தேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சந்திக்கப்பட ஆண்டவரே அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே மிஷனரிமார்களுக்கு ஆண்டவரே என்னென்ன நன்மைகள் தேவைகளோ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து தானம் பண்ணுங்கப்பா. ஏசப்பா அதுபோல ஆண்டவரே இன்னும் அறியாத இடங்களில் தம்முடைய ஊழியங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே மிஷனரிமார்கள் நடத்துகிற ஸ்தாபனங்கள், ஆண்டவரே கல்விக்கூடங்கள், ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்கள், சிறு தொழில் மையங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடை உண்டாகட்டப்பா. அதன் நிமித்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டு கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நினையாத நேரம் தகப்பனே நீர் வருவீர் ஆண்டவரே. நினையாத நேரம் மரணம் ஒவ்வொருவரையும் வாரிக்கொண்டு போகிறது கர்த்தாவே. எதுவாக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே எங்களை எல்லாம் நீர் நினைத்தருளுங்கப்பா. ஒரு ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்மா உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றதென்று சொன்னீரே ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே நஷ்டப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்க. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்கப்பா. கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.